வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் மட்டும் யூஸ் பண்ணாமல் கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணும்போது இன்னுமே நம்ம லாங்குவேஜ் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், பாலிஷ்டு லெவலில் இருக்கும். ஓகே, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி எக்ஸ்பிரஷன்ஸ், ஆர்டினரி ஐடியாஸ் கொடுக்காம ரேதர் எக்ஸ்ட்ராடினரி ஐடியாஸ், எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது நம்மளால கிரேட்டர் எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் ஆத்தர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறாங்க. ரெஹட்டாரிக்கல் எஃபெக்ட். வாட் இஸ் ரெஹட்டாரிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கை தான் ரெஹட்டாரிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடர்ஸ்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை தூண்டனா, ஸ்டர் பண்ணா, எவோக் பண்ணால் ரீடருக்கும் ஆத்தருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகும். அந்த கனெக்டிவிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஹட்டாரிக்கல் எஃபெக்டை யூஸ் பண்ணுறாங்க. ரெஹட்டாரிக்கல் டிவைஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிமிலி. சிமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக், as, so, இது ரெண்டு தான். இப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காமனான பாயிண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் செட் டு பி சிமிலி. ரொம்ப அவுட்வேர்டாக எக்ஸ்ப்ரெசிவாக அவங்க கம்பேரிசன் இருக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், மை லிட்டில் சிஸ்டர் ஒர்க்ஸ் as slow as a turtle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லிட்டில் சிஸ்டரை டேர்ட்டிலோட கம்பேர் பண்ணுறாங்க. டேர்ட்டில் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தானே போகும், அந்த மாதிரி அவங்க ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கம்பேரிசன். இந்த லிட்டில் சிஸ்டரை டேர்ட்டிலோடைய கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா as slow as, asன்றது என்ன, சிமிலி. லைக், as, so இருக்கா, அப்போ as slow as அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலி. தமிழில் ஓமை அணி இருக்கும். ஓமை அணியில் போலன்ற ஓம உருவு வெளிப்படையாக தெரிஞ்சால் அது ஓமை அணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிமிலியில் கம்பேரிசன் இருக்கும். லைக்ன்றது தான் இதில் ஓம உருவு. ஓகேயா, அந்த லைக்ன்றது லைக், ஆஸ், ஸோ வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அதுதான் சிமிலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டாஃபர். மெட்டாஃபரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக், ஆஸ், ஸோ இது எதுவுமே இருக்கவே கூடாது. பட் கம்பேரிசன் இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும் வித்தவுட் யூஸிங் இந்த மாதிரி லைக், ஆஸ், ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஆர் அ ராக், யூ ஆர் லைக் அ ராக் அப்படின்னு சொன்னால் அது சிமிலி. ஏன்னா லைக்ன்றது வெளிப்படையாக தெரியும்ல. அப்போ இங்கே பாருங்கள், யூ ஆர் அ ராக் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் கம்பேரிசன் இருக்குது, ஆனால் இங்கே லைக், ஆஸ், ஸோ எதுவுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே என்னென்னா எல்லா மெட்டாஃபருமே சிமிலியாக எக்ஸ்டெண்ட் ஆகவும் முடியும் அண்ட் எல்லா சிமிலியுமே மெட்டாஃபராக கம்ப்ரஸ் ஆகவும் முடியும். அதுதான் இப்போ சொன்னது. யூ ஆர் அ ராக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர். கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அங்கே லைக், ஆஸ், ஸோ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை ஒன்றா ஜாயின் பண்ணுறது பேர் தான் ஆக்சிமோரான். இதில் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இட் வாஸ் an ஓப்பன் சீக்ரெட், டார்க் லைட், க்ரூயல் கைண்ட்னஸ், அலோன் டுகெதர். இது எல்லாமே டூ டிஃப்ரெண்ட் போல்ஸில் இருக்குது. டார்க், லைட். டார்க்ன்றது டோட்டலி ஆப்போசிட் டு லைட். இதுதான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது ஆத்தரால் ஒரு ஸ்பெஷலான எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் இந்த ஆக்சிமோரன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன் எடுத்துக்கோங்களேன். அந்த லைனில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வேர்ட்ஸில் சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எது ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் அலிட்ரேஷன் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். கம் அன்க்ளீன் யோர் சேர். கம், சி, க்ளீன், சி, சேர், சி. இப்போ ஒய் கூட தான் வந்து கான்சனன்ட் வேர்ட், கான்சனன்ட் சவுண்ட்ஸில் இருக்குது. நம்ம ஏன் அதை வந்து அலிட்ரேஷனாக சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் ஃபஸ்ட்டு சிலபலில் ஃபஸ்ட்டு என்ன கான்சனன்ட் சவுண்டுன்னு இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் அது ஃபாலோ பண்ணி வர்றது தான் அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. த டெரிபிள் டைகர் டோர் த டவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தல பாருங்களேன், டீன்றது ஒரு கான்சனன்ட் சவுண்ட். டெரிபிள் டி, டைகர் டி, டோர் டி, த டி, டவல் டி. இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வர்றதுனால இதை நம்ம அலிட்ரேஷன் சொல்கிறோம். அலிட்ரேஷனை ஹெட் ரைம் அப்படி இல்லைனா இனிஷியல் ரைம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷனை எங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் ட்விஸ்டரில் அண்ட் நர்சரி ரைம்ஸில் இதெல்லாம் வந்து நிறைய அலிட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்ல, அதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அனஃபோரா.
அனஃபோரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயமில் இல்லை ஒரு ஒர்க்கில் ஒரு பர்டிகுலர் வேர்டோ இல்லை ஃப்ரேஸோ திருப்பி திருப்பி வந்ததுன்னா அதுதான் அனஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எதுக்காக இந்த அனஃபோரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரமாட்டிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அனஃபோரா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் வேர்ட் திருப்பி திருப்பி வந்ததுன்னா ரீடர்ஸ் அந்த பர்டிகுலர் லைனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த அனஃபோரா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். எவ்ரி டே, எவ்ரி நைட், இன் எவ்ரி வே, ஐம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இப்போ இதில் ரிப்பீட்டடாக இருக்க வேர்டு என்னன்னு பாருங்கள். எவ்ரி எவ்ரி எவ்ரி. அப்போ எவ்ரின்னு கொடுக்கும்போது ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த எவ்ரின்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான அட்டென்ஷன்ஸ் வந்து ரீடர் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த அனஃபோரா யூஸ் பண்ணுறாங்க. ஆனோமட்டோபியா. ஆனோமட்டோபியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2 வேர்ட்ஸில் இருக்குது. அதாவது க்ரீக்லேருந்து வந்த வேர்ட். ஆனமோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம், அண்ட் போயின்னா டு மேக் எ நேம் ஆர் சவுண்ட். இதுதான் இந்த நேமோடைய மீனிங். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான சவுண்ட் எஃபெக்டை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக ஆத்தர் இந்த ஆனோமட்டோபியாவை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜிகிலிங், ஹிஸ்ஸிங், இந்த சவுண்டெல்லாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் அப்படியே அந்த ஒர்க்கில் கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட், அதாவது சவுண்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ யாராவது ஒரு கதைலாம் சொல்கிறாங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக சொல்கிறதுக்கு இந்த ஆனோமட்டோபியா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். குக்கு, கிளிக், டிக், இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாயபிள் சவுண்டாக இருக்குல்ல. நிறைய இதுலேயே பாருங்களேன். வாய்ஸ் சவுண்ட், மிஷின் சவுண்ட், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. லைக் மர்மர், விஸ்பர், ஜாப், பாயிங், ஸ்பிளாஷ், ஹிஸ், ஜிகிள், இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் வந்து அந்த ஒர்க்கில் ஒரு ஸ்பெஷலான சவுண்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது யுஃபிமிசம். யுஃபிமிசம் க்ரீக் வேர்ட் யுஃபிமியாலேருந்து வந்தது. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் குட் ஓமன். யுஃபிமிசமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன் ஆஃப் பொலைட்னஸ், ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு விஷயத்தை ப்ளசன்டபுளாக மாற்றி சொல்லணும். அட் த சேம் டைம் கான்செப்டும் மாறக்கூடாது. இதுதான் இந்த யுஃபிமிசமோடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். யூ ஆர் டெல்லிங் மீ எ ஃபேரி டேல், அதாவது பொய் சொல்கிறத நம்ம ஃபேரி டேல்னு சொல்கிறோம். ஹி ஹாஸ் ஃபாலன் அஸ்லீப். ஃபாலன் அஸ்லீப்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. ஆனால் இதில் டபுள் மீனிங் கன்வே ஆயிருக்கு. ஹீ இஸ் டெட். அதாவது ஃபாலன் அஸ்லீப்னு சொல்லும்போது ஒரு ப்ளசண்ட்டான விஷயமா இருக்குது. டெட்னு சொல்லும்போது ஒரு அன்பிளசன்ட் திங்காக இருக்குது. இதை ப்ளசண்ட்டாகவும் சொல்லணும், அட் த சேம் டைம் கான்செப்டும் ரிவீல் ஆகணும். அதை யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஃபிமிசம். டின்டன் அபேன்ற ஒரு போயம் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருக்காங்க. 5 years have passed, 5 summers, with the length of 5 long winters, and again I hear these waters. இந்த லைன்ஸில் ஆத்தர் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye.